குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா இன்டகிரேட்டிங் query வித் சிஎஸ்வி ஃபைல். இன்டகிரேட்டிங் query வித் சிஎஸ்வி ஃபைல். ஸோ யூ கேன் ஈவன் ஸ்டோர் த query ரிசல்ட் இன் எ சிஎஸ்வி ஃபைல். சப்போஸ் நான் என்ன பண்ணலான்னா கொரியுடைய ரிசல்ட் நம்ம சிஎஸ்வி ஃபைலில் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். This will be useful to display the query output in a tabular format. query உடைய output tabular formatல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். So in the following example 15.12 -1 using the Python script the student table is stored gender. அந்த ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் ஜெண்டர்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஜெண்டர் வைஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். நம்ம ஜெண்டரை டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் தென் அரேஞ்ச் த ரெக்கார்ட்ஸ் ஆல்ஃபாபெட்டிக்லி. ரெக்கார்டு எல்லாமே ஆல்ஃபாபெட்டிக்கில் அரேஞ்ச் பண்ணோம். த அவுட்புட் ஆஃப் திஸ் query will be written in a CSV file called SQL CSV. வரக்கூடிய அவுட்புட் SQL CSVயில் போய் நம்ம ரைட் பண்ணலாம். வரக்கூடிய அவுட்புட் அகைன் த கண்டென்ட் இஸ் ரீட் ஃப்ரம் த CSV ஃபைல். திரும்பவும் என்ன பண்ணோம்னா CSV ஃபைல் கண்டென்ட் ரீட் பண்ணி டிஸ்பிளே த ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் SQLite 3. ஸோ இம்போர்ட் IO மாடல், அடுத்து இம்போர்ட் CSV மாடல். இப்போ கிரியேட்டிவ் CSV ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா D = ஓப்பன். ஸோ அந்த ஃபைல் நம்ம கொடுக்குறோம். அது என்ன மோடு, ரைட் மோடு. ஸோ அடுத்தது C = CSV.writer, ரைட் பண்ணுறதுக்கு டியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால D கொடுத்துருக்கோம். அடுத்தது கனெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணோம், கனெக்ஷன் = SQLite 3.connect academic.db கொடுத்துட்டோம். ஸோ ஓகே. அடுத்து கர்சர் = connection.cursor க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, cursor.execute select star from student order by gender descending order. அப்புறம் நேம், ஸ்டூடெண்ட் நேம். ஜெண்டர் டிசைனிங் ஆர்டர், ஸ்டூடெண்ட் நேம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும். ஸோ ஃப்ரம் என்ன டேபிள்னால் ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளில். அடுத்தது காலம் ஹெட்டிங் CO = IO ஃபார் I in cursor.description. C.write row CO. டேட்டா = cursor.fetch all, எல்லா ரெக்கார்டையும். அடுத்து ஃபார் ஐட்டம் இன் டேட்டாவில் இருக்கிறது எல்லாமே இருக்கும். C.writer row ஐட்டம், நம்ம ஒரு ரோ ரைட் பண்ணுறோம். D.close பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுறோம். எப்படி ரீட் பண்ணுறது, ஸோ வித் ஓப்பன் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்து ரீட் மோடு நியூ லைன் நன்னு ஆஸ் FD. சரி ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் லைன் இன் FDலேருந்து இந்த FDலேருந்து எடுத்து லைனில். ஸோ லைன் = line.replace /n 1/1 print லைனு. cursor.close connection.close. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம ரோல் நம்பர், சீரியல் நம்பர், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஃபஸ்ட்டு மேல் அப்புறம் ஃபீமேல். அதான் அது ஆர்டர் வைஸ் பண்ணியிருக்காங்க. நேம் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஏல ஆரம்பிக்கிறது, பியில் ஆரம்பிக்கிறது அதுமாரி. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் ஓப்பனிங் த ஃபைல் SQL excel.csv த்ரூ MS Excel. நம்ம MS Excel மூலிமா இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டு வியூ த ரிசல்ட் த ப்ரோக்ராம் இஸ் சிமிலர் டு எக்ஸாம்பிள் 15.2. அதேமாரி தான் இதுவும். ஸோ இம்போர்ட் SQLite 3. அடுத்தது இம்போர்ட் IO. அடுத்தது இம்போர்ட் CSV. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, கனெக்ஷன் = SQLite 3.connect academic.db. அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட்டு கண்டென்ட் ஆஃப் த டேபிள் பிஃபோர் ஷார்ட்டிங் அண்ட் ரைட்டிங் இன் CSV ஃபைல். நம்ம அதுக்கு முன்னாடி ஷார்ட்டிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டு பண்ணுறோம். அப்புறம் கர்சர் எப்படி, கர்சர் = con.execute select star from student ஒரு டேபிளுக்குடைய எல்லாமே. அடுத்தது ஃபார் ரோ இன் கர்சரில் இருக்கிறது எல்லாமே ரோவில் இருக்குது. அப்போ பிரிண்ட்டு ரோ. இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். D = ஓப்பன்
சி காலம் கொடுத்து எக்ஸல் டாட் சிஎஸ்வி, அது வந்து ரைட் மாடல். அடுத்து சி ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரைட்டர், அது வந்து டி கொடுக்கணும். கர்சர் ஈக்குவல் டு கான் டாட் கர்சர். அடுத்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து ஆர்டர் பை ஜெண்டர் டிசெண்டிங், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் நேமு, ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பை கொடுத்து டிசெண்டிங் ஆர்டர்னால் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி ரைட் பண்ணோம்? CO ஈக்குவல் டு IO ஃபார் ஐ இன் கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன், சி டாட் ரைட்டர் ரோ CO. அடுத்தது டேட்டா ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல், எல்லா ரெக்கார்டையும் ஃபார் ஐட்டம் இன் டேட்டா இருக்கிறது எல்லாமே ஐட்டம். அப்போ வந்து சி டாட் ரைட்டர் ரோ ஐட்டம், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு ரோவும். அடுத்து டி டாட் க்ளோஸ், அதை க்ளோஸ் பண்ணிடணும். பிரிண்ட் வந்து SQL Excel CSV ஃபைல் இஸ் கிரியேட்டட் ஓப்பன் பை விசிட்டிங் SQL exe excel டாட் CSV கான் டாட் க்ளோஸ், அந்த ஃபைல் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆஃப் த டேபிள் பிஃபோர் சார்ட்டிங் அண்ட் ரைட்டிங் CSV ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும், மேலு அப்புறம் ஃபீமேலு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். அது வந்து அவுட்புட் வந்து த்ரூ எக்ஸல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வருதுன்னா, நம்ம எக்ஸலில் இதுமாரி வந்து ஒரு டேபிள் ரோல் நம்பர்லாம் வருது, ஸ்டூடெண்ட் நேம் வருது, கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட், இது மாதிரி வந்து டேபிள் வந்துடும். ஸோ ஓகே, டேபிள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? டு ஷோ த டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் கிரியேட்டட் இன் டேட்டாபேஸ். நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிள் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதை டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த database the following program example refer page number 293 can be used. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட் SQLite 3 கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் அகடமிக் டாட் டிபி. ஸோ அடுத்து கர்சர் ஈக்குவல் டு கான் டாட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் வந்து செலக்ட் நேமு ஃப்ரம் SQLite மாஸ்டர் where type equal to table. இதான் முக்கியமானது. where type equal to என்ன நம்ம வந்து டேபிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட்டு கர்சர் டாட் ஃபெச் ஆல் அப்படி எல்லாத்தையும். அப்போ வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, அப்பாயின்மெண்ட்டு, பர்சன், என்னென்ன டேபிள் இருக்கோ அந்த டேபிள் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். இந்த அகடமிக் டாட் டேட்டா பேஸில் வந்து என்னென்ன டேபிள் இருக்குது? ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குது, அப்பாயின்மெண்ட் டேபிள் இருக்குது, பர்சன் ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த above program display the name of the all the tables created in academic dot db டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய எல்லா டேபிளும் க்ரியேட் பண்ணியாச்சு. the master table hold the key information about your database table and is called SQLite master. அதுதான் மாஸ்டர் டேபிள் வந்து SQLite master. So far you have been using the structure query language in Python script. This chapter has covered many of the basic SQL commands. இதில் வந்து பேசிக் SQL கமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் SQL commands can be executed by Python SQLite model. SQLite மாடலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்டு கமெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். You can try the other commands discussed in the SQL chapter. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது எல்லாமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ். நம்ம இதில் பார்க்கக்கூடிய லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து SQLite மாஸ்டர் ஈஸியாக அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து SQLite மாஸ்டர் ஈஸியாக மாஸ்டர் டேபிள், அது வந்து மாஸ்டர் ஒரு டேபிள் விச் ஹோல்ட் த கீ இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் டேட்டாபேஸ் டேபிள். நம்மளுடைய டேட்டாபேஸ் பற்றி அதில் இருக்கக்கூடிய டேபிள் பற்றி சொல்கிறது தான் வந்து SQLite மாஸ்டர். வாட் இஸ் SQLite மாஸ்டர் 2 மார்க் கேட்டாங்கன்னா எழுதணும். த பாத் ஆஃப் த ஃபைல் கேன் பி எய்தர் ரெப்ரசன்டட் ஆஸ் ஸ்லாஷ். பாத் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் ஆர் யூஸிங் டபுள் ஸ்லாஷ் இன் பைத்தான். ஃபார் எக்ஸாம்பிள் த பாத் கேன் பி ஸ்பெசிஃபைட் எய்தர் இதுதான் வந்து பாத் ஸ்லாஷு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா வந்து நம்ம டபுள் ஸ்லாஷு, இது வந்து பாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும்ல. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து AVG ஃபங்க்ஷன், அது வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு.
சம் ஃபங்க்ஷன் வந்து சம் கண்டுபிடிக்கிறது. மேக்ஸ் அப்படின்னா வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். மின் அப்படின்னா வந்து என்னது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஏவேஜ்னா ஆவரேஜ், சம்னா சம் ஆஃப் த வேல்யூஸ், மேக்ஸ் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, மினிமம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து